பாகிஸ்தான் கூட சேர்ந்து ராணுவ பயிற்சி பண்ணுறதுன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவ தளபதியெல்லாம் வர வச்சு இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டெல்லாம் சேர்த்து ஒரு மேப்பை உருவாக்கி அதை ஒரு புக்காக ப்ரைஸ் கொடுக்குறதுன்னா அப்படின்னு ரொம்ப குதூகலமாக இருந்தாங்க ஒரு நாடு. அதை லீஸ்ட் டெவலப் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அட்வான்டேஜால் நிறைய வருமானத்தை யூரோப்லேருந்து பெற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த எல்டிசி ஸ்டேட்டஸ் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, யூரோப்புக்கு இவங்க ஏற்றுமதி பண்ணக்கூடிய டெக்ஸ்டைலுக்கு 0% டேக்ஸ் அங்கே இம்போர்ட் பண்ணும்போது, அதனால் இந்தியாவிலேருந்து போகிற பொருள் விலை கம்மியாக, பங்களாதேஷ்லேருந்து போகிற பொருள் விலை கம்மியாக அப்படின்னு கம்பேர் பண்ணி பங்களாதேஷ் பொருள், அதாவது டெக்ஸ்டைலை குறிப்பாக இந்த ஜவுளி சார்ந்த விஷயத்தை நிறைய ஐரோப்பியர்கள் வாங்கினாங்க பங்களாதேஷ் ப்ராடக்டை. ஆனால் இன்னைக்கு இந்தியா யூரோப் ஃப்ரீ ட்ரேட் டீல் அக்ரிமெண்ட்டின் மூலயமா இந்த இந்தியாவினுடைய டெக்ஸ்டைல் இம்போர்ட்டுக்கும் யூரோப்பில் 0% டேரிஃப் ஆயிருக்கு. இப்போ ஏற்கனவே பங்களாதேஷ் ஆட்டம் காணுது. இந்தியாவினுடைய அதானி எலக்ட்ரிசிட்டியை நம்பி தான் இருக்காங்க. இந்த நிலைமையில் அவங்களுடைய முக்கியமான டெக்ஸ்டைல் வருமானத்துக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி ஆனதுனால சைலண்ட்டாக பங்களாதேஷ்க்கு எங்கெல்லாம் வந்துட்டு செக் வைக்க முடியுமோ அந்த செக்கெல்லாம் இந்தியா கரெக்டாக மூவ் பண்ணுதாங்க. ஏன்னா அது இந்தியாவை பக்கத்தில் இந்தியா சுற்றி சூழ எல்லை பகிரக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. அப்பேற்பட்ட நாட்டில் இந்தியாவுக்கு ஆதரவான அரசு வேணும் அப்படின்றது ரொம்ப அத்தியாவசியமான கட்டாயமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இந்தியாவை எதிர்த்து பேசுகிறது, இந்தியாவுக்கு எதிராக மாணவர்களை தூண்டிவிட்டு போராட்டம் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் விளையாட்டிக்கிட்டு இருந்த பங்களாதேஷுக்கு இன்னைக்கு வருமானத்துக்கே மிகப்பெரிய ஆப்பு வைக்கிற மாதிரி இந்தியா யூரோப்பினுடைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மாறி இருக்கு. இது சம்மந்தமான உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த். ஓஹோ அப்படியா? ஆமாடி.